ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோம், அதாவது டென்சஸ், காலங்கள்ன்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய டென்சஸ் இருக்குது, அதாவது 12 அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு விஷயங்களை வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுனோன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரெசென்ட்டில் எப்படி, பாஸ்ட்டில் எப்படி, ஃப்யூச்சரில் எப்படிங்கிறத, அந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சருங்கிறதுமே பாசிட்டிவாக எப்படி பேசலாம், நெகட்டிவாக எப்படி பேசலாம், இல்லை இன்ட்ரோகேட்டிவில் எப்படி பேசலாம், ஒரு கேள்விகளாக இருக்கும் போது எப்படி பேசலாம், அது எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த இன்ட்ராகேட்டிவ்லையுமே நமக்கு என்ன இருக்குன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம சோ கால்டு என்ன பண்ணிகிட்டே இருந்தோம், பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இன்ட்ராகேட்டிவில். அதாவது பாசிட்டிவ்ஸில் நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், வில் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி, வில் யூ ஹேவ் டன் யுவர் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ், சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கான கிளாஸில் அதே இன்ட்ராகேட்டிவில் நெகட்டிவாக எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின்ஸோட நம்ம ஃபார்மேட் பார்ப்போம். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் தான். ஒரு வேலையை கொடுக்குறீங்க, அந்த வேலையை யார் செய்ய போகிறா அப்படிங்கிறவரை குறிக்கணும் இல்லையா. சப்ஜெக்ட் இருக்கணும், ஆஸ் வெல் நமக்கு யார் இருக்கணும், ஆக்ஷன் வார்த்தைகள் இருக்கணும், செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த செயல் வார்த்தைகள் நடக்க இருக்கிறது, இல்லை நடந்து முடிஞ்சது, இல்லை நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபார்மேஷன் ஆஃப் வெர்ப் ஃபார்ம் வரணுமோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மேஷன் ஆஃப் வெர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்ஸை நம்ம கரெக்டாக அமைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான ரூல் என்ன, டென்ஸ் என்ன சென்டென்ஸ் பார்க்கலாங்கிறத பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்க்குற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன், இன்ட்ரோகேட்டிவ்னாலே விச் இஸ் இண்டிகேட் த கொஸ்டின் மார்க். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் இந்த சென்ஸ் நாட். ஸோ அந்த இன்ட்ரோகேட்டிவில் நாட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெர்ப் ஃபார்ம் V1, V2, V3, present, past participle. ஸோ V1 வரும்போது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்னா என்ன சொல்கிறது, முடி அப்படிங்கிறது. கம்ப்ளீட்டட் அடுத்தது நம்ம செகண்ட் ஃபார்மில் சொன்னது. நமக்கு தேர்ட் ஃபார்மில் வரும்போது என்ன தான் வரும், கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது தான் வரும். அப்போது முடிக்க, இல்லை முடித்தது, முடித்த. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், முடிவடைய செய்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ கம்ப்ளீட்டட் வெர்ப் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அண்ட் சப்ஜெக்ட் IVU, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னால ரூல். ஸோ என்ன ரூல் எழுத போகிறோன்னு பார்ப்போம். இன்ட்ரோகேட்டிவ்னு சொல்லிட்டோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் இன்ட்ரோகேட்டிவ், ஃப்யூச்சர் வரும்போது வில் ஆர் ஷால் இல்லையா. ஸோ ஆஸ் யூஷுவல் வில் ஆர் ஷால். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லிட்டோம், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பேட்டர்ன் நெகட்டிவ். ஸோ நாட், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சப்ஜெக்ட், தென் பர்ஃபெக்ட் வேறு சொல்லியிருக்கோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் சொல்லியிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேவ், அண்ட் நமக்கு என்ன பண்ணலாம், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சென்டென்ஸ் டெவலப் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒரு ரூல் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ரோகேட்டிவில் நெகட்டிவ் ஃபார்மேஷன் வச்சு ரூல் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான சென்டென்ஸ் இப்போ நம்ம யூஸ்வலாக பாசிட்டிவ் எழுதும் போது வில் அப்படின்றத யூஸ் பண்ணி எழுதுவோம். இங்கே நெகட்டிவ் வரும்போது ஐதர் வில் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம், வில் நாட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம், ஆர் won't அப்படிங்கிறது. வில் ப்ளஸ் நாட் அப்படிங்கிறது தான் won't அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்தில் எதுனாலும் நம்ம எடுக்கலாம். ரெண்டுமே நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா won't அப்படின்னு எடுக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து யூ, won't you have completed. ஸோ won't you have completedனா நீங்கள் அதை முடிக்கவில்லையா, இல்லை முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்குலையோ இல்லை நீங்கள் ஃபார்மலாவோ கேட்குறது, இல்லை என்ன வேலை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஸோ won't you have completed
த ஒர்க் வேலை என்ன ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறீங்க எப்போக்குள்ளே அப்படிங்கிற சொல்கிறீங்கன்னா சொல்லிக்கலாம் பை டுடே ஆர் டுமாரோ ஸோ அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் ஆகிடுச்சு won't you have completed the work by tomorrow அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்னா நாளைக்குள் நீங்கள் வேலையை முடித்திருக்க மாட்டீர்களா. ஸோ அப்போ நாளைக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருப்போமா மாட்டோமா அப்படிங்கிறது. அப்போ நாளைக்குள்ளே ஒரு ஒர்க் முடிக்கலை அப்படிங்கிறத முடிச்சிருப்பீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மாதிரி அதையும் நெகட்டிவில். ஏன்னா நம்ம அவங்க தெரியாது முடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறத. ஸோ அதனால் அந்த ஃபார்மேஷன். இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுனாலும் எழுதலாம். பாசிட்டிவில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா you will have completed the work by tomorrow. ஸோ இதே நெகட்டிவ் ஃபார்மேட்டில் நீங்கள் அஃபர்மேட்டிவில் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது you will not have completed நீ முடிக்கலை அப்படிங்கிறது. you will not have completed நீ முடிக்கலை. அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் அவ்வளோதான். ஸோ ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது மட்டும் தான். அது பாசிட்டிவ்லியா நெகட்டிவ்லியா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்றைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு 5 to 10 or 20 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.